கால வேளைக்காக ஸ்தோத்திரம். உடைய திருப்பாதப்படியிலே இவ்வளவு நேரம் நாங்கள் ஆண்டவரை வந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, தொழுது கொள்ள, உன் நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்கு நன்றி சொல்ல நல்ல இருதயத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கொண்டு என்னோடும் சபையோடும் கூட நீர் பேசும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய இருதயங்களின் செவிகளையும் உடைய வார்த்தைக்கு நேராக திறந்திரலும். அதன்படி கேட்டு நாங்கள் அவருடைய வாழ்க்கையில் கை கொள்ள ஆண்டவரே, உடைய நமக்கு மகிமுள்ள சாட்சிகளாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். ஆவியான ஒருவர் மாத்திரமே மயப்படுவீராக, ஆளுகை செய்வீராக. அடியான மறைத்து நீர் வெளிப்படும். உங்கள் நாமம் மயப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். காருவோம். வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்போது சொன்னார், நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனாகிய அந்த தெய்வீக அன்பை அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் போனார். அந்த பரிசுத்த ஆவின் அன்பு வந்தது. அந்த அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியினுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் முன்னாடி தாய்மார்களுக்காக நாம் ஜெபித்தோம். ஒரு அருமையான தேவ மனுஷன் ஒரு காரியத்தை சொல்கிற போது நான் அதை கவனமாக கேட்டேன். ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய். அந்த தாய் 4 பிள்ளைகளை எவ்வளவு சிரமப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த தாய்க்கு வயது அதிகமாகிவிட்டபடியினால் அந்த நாட்களிலே நடந்த சம்பவம், அவர்களுக்கு 100 வயதான போது, 70, 80 வயதான போது அவர்களை பராமரிக்க முடியாது என்று சொல்லி ஒரு மலையில கொண்டு போய் அவர்களை விட்டுருவார்களாம். அந்த மலையில போய் அவர்கள் பரிதாபமாக அங்க இருந்து அப்படியே செத்து போறவர்கள் உண்டு, கண்ணீர் விட்டு கதறுகிறவர்கள் உண்டு. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு குடும்பத்தின் 4 பிள்ளைகளை பெற்ற தாய் இருந்தார்கள். அவர்களுக்கு வயதாகி போய்விட்டது. இந்த 4 பிள்ளைகளுடைய கடைசி பையன் வீட்டில் இந்த தாய் இருக்கிறார்கள். இந்த தாய் இருக்கும்போது இவர்கள் வயதாகிவிட்டது. இப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள், இவளை வைத்து நம்ம என்ன பண்ண முடியாது, அதனால இவளை கொண்டு போய் அந்த மலையில விட்டுடுங்க அப்படின்னு சொன்னார்களா. அப்போ இந்த கடைசி தம்பி மகன் தன்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் போயிட்டு, அம்மாவுக்கு வயசாயிருச்சு, நம்ம இனி அவர்களெல்லாம் பார்க்க முடியாது, அவளை கவனிக்க முடியாது, அதனால எல்லாரும் கொண்டு போய் விடுறது போல நம்மளும் விட்டுறலாமா, நீங்கள்லாம் என்ன சொல்றீங்க, இல்லை அம்மா வச்சு நீங்க பாதுகாக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மூத்தவன் சொன்னான், இல்லைப்பா நீ கொண்டு போய் விட்டுரு. 2வதும் சொன்னா நீ கொண்டு போய் விட்டுரு. 3வதும் சொன்னா விட்டுடு. இந்த கடைசி தம்பி விடுவதற்கு மனம் இல்லை. மனைவி கிட்ட கேட்டாங்க. மனைவி சொன்னாங்க, ஆமாங்க வயசாயிடுச்சு, நம்ம கவனிக்க முடியாது, கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, ஒரு தாய் இந்த 4 பிள்ளைகளையும் பெற்றெடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு அவர்கள் கண் விழித்திருப்பாங்க, எவ்வளவு வாழ்க்கையில அவர்கள் வேதனைப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் எல்லாம் வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு திருமணமாகி கடைசியில் அந்த தாய்க்கு என்ன நேர்ந்தது என்றால் அந்த மலையில கொண்டு போய் விட்டுருங்க. சரி, முடிவு பண்ணியாச்சு. தாயை தோல்ல தூக்கிட்டாரு. கடைசி மகன் கூட்டிட்டு போறாரு. அப்படி மலையில போய்கிட்டே இருக்கும்போது போகிற வழியெல்லாம் தாய் என்ன பண்ணாங்களாம், அந்த மேலே இருக்கிற அந்த மரத்தினுடைய இலைகள் எல்லாம் பிடுங்கி அப்படியே போட்டுக்கிட்டே வந்தார்களாம்.
அவர் கடைசி மழை வருகிற வரையிலும் அந்த இலையை போட்டுக்கொண்டே வந்து கடைசி நேரத்தில் ஒரு நிறைய அந்த இலைகளை அந்த மரத்திலிருந்து உடைத்து வைத்துக்கிட்டு அந்த மலையில் போய் சேர்ந்த உடனே அம்மா விட்டாங்க. அப்போ அம்மா சொன்னாங்களா, அங்கே போய் பார்த்த உடனே அநேக பிரேதங்கள் கிடக்குது, அநேக வயதானவங்களை உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க, தங்கள் பிள்ளைகளுக்காக இங்கே கொண்டு இருக்கிறாங்களா. இந்த தாயாரை கொண்டு விடும்போது இந்த தாயார் சொன்னாங்களா, மகனே இந்த இலையை பத்திரமா வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். என்னம்மா, நீ வழி தவறி போயிடக்கூடாதுப்பா, என்னை விட்டுட்டு நீ போறல்ல, நீ வழி தவறி போயிடக்கூடாது. ஆகவே நான் உனக்கு வழி தவறி போகாது இருப்பதற்கு நம்ம வீட்டிலிருந்து வருகிற வரையிலும் அந்த இலையெல்லாம் ரோட்டில் போட்டு வந்திருக்கிறேன், இந்த இலையை கையில் வச்சுக்க, இந்த இலையை போல நிறைய இலைகளை ரோட்டில் போட்டு வந்திருக்கிறப்பா, நீ பத்திரமா போய் சேரு என்று சொன்ன போது அவனோட உள்ளம் உடைய ஆரம்பித்ததா. நம்ம பெற்ற தாயை கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம போக நினைச்சோம். நம்முடைய தாய் நம்மை பத்திரமா போய் வீடு சேரணும்னு சொல்லி அந்த தாயனுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. அந்த நேரத்தில் கதறினான். தன் தாயை மறுபடியும் தோல்ல தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த உடனே நடந்ததை சம்பவத்தை தன்னுடைய மனைவியிட்ட சொன்ன உடனே அவள் இருவரும் சேர்ந்து அழுது தன்னுடைய தாயை கடைசி வரை அவர்கள் வைத்து காப்பாற்றினார்களா. ஒரு இல்லையா சொல்லுங்க. பாருங்க இந்த தாயினுடைய அன்பு பாருங்க. மகன் என்ன செய்யறான், கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். ஆனா அந்த தாய் தன்னுடைய பிள்ளை வழி தவறி போயிடக்கூடாது, தான் பிள்ளை வீட்டுக்கு நேரா போய் சேரணும் என்பதற்காக வீட்டில் தொடங்கினவர்கள் மலையில போய் சேர வரையிலும் அந்த கொப்புகளை எல்லாம் உடைத்து போட்டு கொண்டு போயிருந்தார்கள். மகனை பார்த்து சொன்னார்களாம், மகனே என்னை இங்க விட்டுட்டு போறேன், நான் இங்க இருப்பேன், ஆனா நீ பத்திரமா வீட்டுக்கு போன இல்லையா, நீ பத்திரமா போன இல்லையாப்பா, அதனால இந்த இலையை நீ வச்சுக்கப்பா, நான் அந்த இலையெல்லாம் போட்டு வந்திருக்கிறேன், கவனமா நீ போய் சேருன்னு சொன்னார். பாருங்க தன்னுடைய நிலைமையை கடைசி நிலைமை வந்தாலும் ஆனால் தாயினுடைய அன்பு மாறவே இல்லை. ஒரு இல்லையா சொல்லுங்க. தன்னுடைய பிள்ளை வழி தவறக்கூடாது, தன்னுடைய பிள்ளை வேதனைப்படக்கூடாது, தான் பிள்ளை போய் சேரணும் என்று இந்த தாயினுடைய அன்பு இருந்ததா. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த செய்தியை கேட்டவுடன் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப துக்கப்பட்டேன், பல எண்ணங்கள் எனக்குள்ள வந்தது. அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார். இந்த வார்த்தையை கர்த்தர் தந்ததுக்கு நோக்கம் என்ன, கிறிஸ்துவின் அன்பு, அந்த இயேசுவின் அன்பு, அந்த பரிசுத்தாவினுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கப்படுவதா. ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருப்போமானால் இந்த அன்பு எல்லாரையும் நேசிக்கும், இந்த அன்பு எல்லாரையும் மன்னிக்கும், இந்த அன்பு கைமாறு கருதாத இந்த அன்பு எல்லாருக்கும் நன்மையை செய்யும். ஆகவேதான் இந்த பரிசுத்தாவினுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் நாங்கள் அதிகமாய் வலியுறுத்துகிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெறணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கும். தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்குமானால் யாரையும் அவர்கள் அல்ல தட்ட மாட்டார்கள், எவரையும் நேசிப்பார்கள், எவர்களுக்கும் உதவி செய்வதற்கு அந்த பரிசுத்தாவினுடைய இருதயத்தை தூண்டிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்தாவின் அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அப்ப பரிசுத்தாவினுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்குமானால் நம்முடைய அன்பு அநேகரை நேசிக்க செய்யும், அநேகருக்கு நன்மை செய்ய செய்யும், அநேகரை விசாரிக்க செய்யும், அநேகருக்கு கைமாறு கருதாத அநேகருக்கு உதவி செய்வதற்கு நம்முடைய இருதயத்தை பரிசுத்தாவியானவர் தூண்டிக்கொண்டே இருப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஏன் இந்த பரிசுத்தாவியான அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம்
4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, தமக்கு முன்பாக தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை நம்மை தெரிந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லையா? சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, ஏன் பரிசுத்தாவினுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது? நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும் என்பதே நம்மை பற்றிய தேவனுடைய நோக்கம். தேவனுடைய நோக்கம், அவருடைய அன்பின் ஆழம் உயரம் என்னதென்று நாம் அறிய வேண்டும். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய நோக்கம் என்ன? நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும் என்பதே நம்மை பற்றிய தேவனுடைய நோக்கம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஒரு இல்லையா? சொல்லுங்க. அன்பு பரிசுத்தமாகவும் குற்றமற்றதாகவும் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் 3 முக்கியமான காரியங்களை நான் கவனிக்கப்பட வேண்டும். அன்பு பரிசுத்தமாகவும் குற்றமற்றதாகவும் காணப்பட 3 முக்கியமான காரியங்களை வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் சுத்தமான இருதயம், இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். 2வது, நல்மனசாட்சியிலும் மனசாட்சி நல்மனசாட்சியாய் இருக்க வேண்டும். 3வது, மாயமற்ற விசுவாசத்தில் விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். ஒரு இல்லையா? சொல்லுங்க. அன்பு பரிசுத்தமாகவும் குற்றமற்றதாகவும் காணப்பட வேண்டுமானால் இந்த வேத வசனம் 3 காரியங்களை நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. 1, இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க. 1, இருதயம். சொல்லுங்க. இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். 2வதாக, மனசாட்சி நல்மனசாட்சியாக இருக்க வேண்டும். 3வது, விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் அன்பு பூரணமாய் காணப்படும். ஒரு இல்லையா? சொல்லுங்க. ஒரு இல்லையா? சொல்லுங்க. முதலாவது, இருதயமானது சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு இல்லையா? சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிற போது எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இதை அறியத்தக்கவன் யார்? நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளத்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். உள்ளத்தின் இருதயங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆகவே இருதயமானது சுத்தமாக இருக்க வேண்டும். ஆக இருதய சுத்தம் இல்லாமல் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆகவேதான் 3 முக்கியமான காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அங்கு எழுதுகிறார். மறுபடியும் அந்த 1:5 வசனத்தை வாசிப்போம். கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயம் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஒரு இல்லையா? சொல்லுங்க. மற்றதெல்லாம் போலியானது, மற்றதெல்லாம் ஏமாற்றக்கூடியது, மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று நினைத்து செயல்படுகிற அன்பு. ஆனா உண்மையான அன்பு என்றால் வேதம் சொல்லுகிறது, இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், மனசாட்சி நல்மனசாட்சியாக இருக்க வேண்டும், விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். இந்த மாயமற்றதான விசுவாசம், மனசாட்சி, இருதயம் சுத்தமாக இருந்தால்தான்
அதுல இருந்து புறப்படுகிறதான் உண்மையான வெளிப்பாடு அன்பு. இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் பரிசுத்தாவினுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்படுமானால் அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். ரோமர் 2 அதிகாரம் 5 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ரோமர் 2:5, உன் மனக்கடினம் உண்மையான பரிசுத்தாவின் அன்பு எந்த தேவ பிள்ளைக்கு ஊற்றப்படுகிறதோ அந்த பிள்ளைகளுடைய மனசாட்சி என்ன செய்யும்? சுத்தமாக இருக்கும். வாசிங்க. மனக்கடினத்தை மாற்றக்கூடியது பரிசுத்தாவின் அன்பு. இன்றைக்கு அநேகருக்கு சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஏனென்றால் அவருக்குள்ள பரிசுத்தாவியானவர் இல்ல, பரிசுத்தாவியின் அன்பு இல்லாதபடியினால் மனம் கடினப்படுகிறது. மனம் கடினப்படுகிற போது என்ன செய்கிறது? இவர் என்ன சொல்லுகிறது, நான் என்ன கேட்கிறது? ஆனால் சிறு குழந்தை சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற போது அதுதான் பரிசுத்தாவின் அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. ஆகவே என்ன செய்ய? குணப்படாத இருதயம், கடினமான இருதயம், இந்த குணப்படாத இருதயம் நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 38 அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம் 38:8 வாசிக்க டைம்ல நேரம் எனக்கு மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். இருதயம் கொந்தளிக்கிற பொழுது கதறுதல் வருகிறது. இருதயம் கொந்தளிக்கிறது, கொந்தளிக்கும் இருதயம். இந்த கொந்தளிக்கிற இருதயத்துக்குள்ள பரிசுத்தாவியினுடைய அன்பு ஊற்றப்படுமானால் எப்பேற்பட்ட கொந்தளிப்பான சூழ்நிலையிலும் இருதயம் சமாதானமாய் காணப்படும். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் பரிசுத்தாவின் அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படணும். பரிசுத்தாவின் அன்பு இருதயத்தில் ஊற்றப்படுமானால் அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், மனசாட்சி நல்மனசாட்சியாக இருக்க வேண்டும், விசுவாசம் மாயமற்றதாக இருக்க வேண்டும். இந்த மூன்று நமக்குள் இருக்கும் போது அதிலிருந்து வருகிற அன்புதான் தெய்வீக அன்பு. இல்லையா சொல்லுங்க. இந்த அன்பு எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும். ஏனால் அது கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது. இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னாகும் புஸ்தகம் 32 அதிகாரம் 7 வசனமும் 9 வசனத்தையும் வாசிங்க. துரிதமா வாசிங்க. புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாத படிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? திடனற்ற இருதயம். அநேகர் என்ன பண்ணுகிறார்கள்? தேவன் கொடுத்த தேசத்திற்கு போக கூடாதபடிக்கு, தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு போக கூடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையை திடனற்ற போக பண்ணுகிறது. பாத்தீங்கன்னா, சுத்திகரிப்பு கொடுத்து நிறைய பேர் நேற்று வரல, இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு ஆவி அவங்களை என்ன செஞ்சுட்டு இருக்குது? போகாத. ஆனா சுத்திகரிப்பு பெற்றவர்கள் அவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர்கள் தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். அவர்களுக்குள்ளதான் தேவனுடைய அன்பு ஊற்றப்படும். சில பேர் முடியல, வியாதி பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறார்கள், அவர் வர முடியல. ஆண்டவருக்கு தெரியும். வருவதற்கு வாய்ப்புகள் இருந்து எல்லாம் இருந்து வராம இருக்கிற போதுங்க அவருடைய இருதயத்தான் திடனற்று போக பண்ணுகிற இருதயம். இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய காரியத்துக்கு போக கூடாதபடிக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, கர்த்தருடைய காரியங்களை ஈடுபடக்கூடாதபடிக்கு, பரிசுத்தமாக கூடாதபடிக்கு, விசுவாசத்தில் நிலைத்திருக்க கூடாதபடிக்கு, கர்த்தருக்காக சாட்சி அளிக்க கூடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையை திடனற்று போக பண்ணுகிற ஒரு இருதயத்தை சத்துரு கொண்டு வருகிறான். இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தாவின் அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தவே வெட்கப்படுத்தாது. இல்லையா சொல்லுங்க. ஆகவே இந்த பரிசுத்தாவின் அன்பு நமக்குள் இருக்குமானால் அங்கே வருகிறது, இருதயம் சுத்தமாகிறது, மனசாட்சி நல்மனசாட்சியாய் மாறுகிறது, விசுவாசம் மாயமற்றதாக மாறுகிறது. இல்லையா சொல்லுங்க. எல்லாரும் இல்லையா சொல்ல சத்தமா. அன்புக்கு இருக்க வேண்டிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 7 என்றும் இருக்கக்கூடாதவைகள் 8 என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் வரையிலும் வாசிக்கும் போது, நீடிய சாந்தம், தயவும் உள்ளது,
அன்புக்கு இருக்க வேண்டிய 7 குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீடிய சாந்தம், தயவு, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. கர்த்தர் சொன்ன 7 சொல்ற பாருங்க. நீடிய சாந்தம், தயவு, சத்தியத்தில் சந்தோஷப்படுதல், சகலத்தையும் தாங்குதல், சகலத்தையும் விசுவாசித்தல், சகலத்தையும் நம்புதல், சகலத்தையும் சகித்தல். இந்த 7 காரியம். 8 காரியம் சொல்லப்பட்டதுக்கு பொறாமை, தன்னை புகழ்தல், இருமாப்பு, அயோக்கியமானதை செய்தல், தற்பொழிவை நாடுதல், சினமடைதல், தீங்கு நினைத்தல், அநியாயத்தில் சந்தோஷப்படுதல். இந்த 8 காரியங்கள். இருக்க வேண்டியவைகள் 7, இருக்க கூடாதவைகள் 8. வீட்டுல போய் படிங்க, நேரம் இல்லாதனால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக தெய்வீக அன்பு நமக்குள்ள இருக்குமானால் அங்கே சாந்தம் வருகிறது, அங்கே பொறுமை வருகிறது, அங்கே தன்னை பற்றி யாரு புகழ்ந்தாலும் அதை பற்றி புகழாவிட்டாலும் கவலைப்படுகிறது இல்ல. கர்த்தருடைய நாம புகழப்பட்டால் போதும் என்று அது தன்னை ஏற்றுக்கொள்ளுகிறது. உரலையா சொல்லுங்க. ஆகவேதான் கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்தில், பரிசுத்தாவின் அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நமக்கு இருக்குமானால் ஆண்டவருக்காக வாழ்வதற்கு, ஆண்டவருக்காக ஜீவிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க முடியும், ஒப்பு கொடுக்க முடியும். உரலையா சொல்லுங்க. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உரலையா சொல்லுங்க. இங்கே சொல்லப்படுகிறது 1 யோவான் 2:15 அன்பின் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உரலையா சொல்லுங்க. நாம் உலகத்தை விட்டு வந்துட்டோம். உலகம் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு, ஜனங்களை விட்டு கர்த்தருக்காக நம்ம வேறு பிரிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தவானாக, ஒரு நீதிமானாக கர்த்தருக்குள் வாழ்ந்து நித்தியத்தை நாம் சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் ஜனங்களை விட்டு நம்ம வேறு பிரித்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். உரலையா சொல்லுங்க. அந்த தேவ பிள்ளைகளுக்கு தான் சொல்லுகிறது கர்த்தர், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. என்ன இல்ல? பிதாவின் அன்பு இல்லை. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 4:4 வாசிங்க. பாருங்க, இந்த உலக சிநேகத்தை குறித்து வேதம் விபசார பாவத்துக்கு ஒப்பிட்டு சொல்லு. விபச்சாரிகளே, விபசாரர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உரலையா சொல்லுங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் உலகத்தில் இருக்க காரியங்களை போய் சிநேகிக்க கூடாது. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, 1 யோவான் 2:16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உரலையா சொல்லுங்க. நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டுமானால், கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேணும். உரலையா சொல்லுங்க. தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்ய வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆண்டவர் சொன்னார், அக்கிரம மிகுதியினால். இன்றைக்கு உலகம் முழுவதும்
அக்கிரம மிகுதி. சொல் பேச்சு கேட்கறது இல்லை. அக்கிரம மிகுதினால அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அக்கிரம மிகுதி. அநேகருடைய அன்பு தணிந்து போகிற காலத்தில் இருக்கிறோம். நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவுடைய அன்பை இழந்து போகாதபடிக்கு இந்த உலகத்தில் அக்கிரம மிகுதினால் அநேகருடைய அன்பு கர்த்தருக்கு தணிந்து போகிற இந்த காலத்துல நீங்கள் நானும் தேவனுடைய அன்பு தணிந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஒரு இல்லையா சொல்லுங்க. 1 யோவான் 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. நேற்று எப்படி பார்த்தீர்களோ இன்றைக்கும் அப்படிதான் இருப்பார். இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ நாளைக்கு அப்படிதான் இருப்பார். அவருடைய அன்பு நேரத்துக்கு நேரம் மாறவே மாறாது. அல்லேலூயா. மனிதனுடைய அன்பு மாறும், ஆனா தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுடைய அன்பு எதிர்பார்க்கிற அன்பு, கொடுத்தால் தான் அன்பு கூறுகிற அன்பு, ஆனால் கொடுக்காவிட்டால் அன்பு கூறுகிற தேவனுடைய அன்பு. ஒரு இல்லையா சொல்லுங்க. தன்னையே தியாக பலியாக நமக்காக அவர் கொடுத்தார். அல்லேலூயா. யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க. தேவனுடைய அன்பு என்ன? ஒரு மனிதன் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போக கூடாது. அவன் நித்திய ஜீவனை அடையணும், அவன் உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய அன்பு. ஆனா மனிதனுடைய அன்பு என்ன? அவன் அழிந்து போகணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பரிசுத்தாவின் அன்பு உடைய இருதயத்தை ஊற்றப்படணும். அந்த பரிசுத்தாவின் அன்பு உடைய இருதயத்தை ஊற்றப்பட்டிருக்குமானால் அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த அன்பு அவருக்காக வாழ்வதற்கு, அவருக்காக ஜீவிப்பதற்கு, அவரை போல மற்றவர்களை விசாரிப்பதற்கு, அவரை போல மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்கு, அவரை போல மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு உடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவும். ஒரு இல்லையா சொல்லுங்க. கடைசியாக எபேசியருக்கு நிருபம் 6 அதிகாரம் 24 வசனத்தை நான் வாசிக்கும் போது வாசிங்க. எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூடுகிற யாவருக்கும் கிருபை உண்டாவதாக. ஒரு இல்லையா சொல்லுங்க. யாருக்கு கிருபை உண்டாகும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவருக்கும் கிருபை உண்டாவதாக என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். உங்களுக்கு எனக்கும் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பு மாறவே கூடாது. அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ரோமர் 8 அதிகாரம் 36 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற பொழுது அவருக்கு வந்த எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய அன்பு விட்டு போகவே இல்லை. வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ அன்பு கூறுகிறவராலே, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிகழ்காரியங்களாலும் வரும் காரியங்களாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். முரளியா சொல்லுங்க. முரளியா சொல்லுங்க. உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசுடைய அன்பு என்னை விட்டு மறுக்கவே கூடாது. முரளியா சொல்லுங்க. அதான் பவுல். நம்முடைய அன்பு எப்படி இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை யார் வந்துட்டாலும் தேவனுடைய அன்பு மாறி போயிடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும் தேவனுடைய அன்பு எப்படி தெரியுமா? நமக்காக உனக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. ஒரு இல்லையா சொல்லுங்க.
தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். அவருடைய அன்பு பெருசு. ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நன்றாக அறிந்து வைத்திருந்தார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த அன்பு உனக்குள்ள இருக்குமானால் யாரையும் பகைக்காது, யாரிடத்திலும் கோபித்துக் கொள்ளாது, யாரையும் என்ன செய்யாது, துச்சமாய் எண்ணாது. அந்த அன்பு அவர்களை நேசிக்கத்தான் வைக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற போது அந்த இருதயம் என்ன செய்யும் தெரியுமா? மற்றவர்களை நேசிக்க செய்யும், மற்றவர்களை மன்னிக்க செய்யும், மற்றவர்களுக்கு விசாரிக்க செய்யும், மற்றவர்களை கொடுக்க செய்யும். அந்த அன்பு ஒருபோது மாறாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே அந்த பரிசுத்தாவின் அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை கூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை பிடிச்சோம். ஆண்டவரே, அந்த பரிசுத்தாவின் அன்பு எனக்கு வேணும். அதற்கு எனக்கு ஒரு நல் மனசாட்சி வேணும், மாயமற்ற விசுவாசம் வேணும். ஆண்டவரே, இருதயம் சுத்தமா இருக்கணும்பா. இருதயத்தை சுத்தமா மாயமற்ற விசுவாசம் உள்ளவனாக, ஆண்டவரே நல் மனசாட்சி உள்ளவனாக என் இருதயத்தை மாற்றும், என் மனசாட்சியை மாற்றும். உடைய அன்பு எனக்குள்ள வரட்டும். அந்த பரிசுத்தாவின் அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டும். சொல்லுவோமா?